தராத பணத்திற்கு சண்டையிட்டுக் கொண்ட ரசிகர்கள். சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களை புரட்டி போட்ட மழை வெள்ளத்துக்கு நிவாரண நிதியாக முதல்ல நடிகர்கள் யாரும் எதுவும் தராமல் இருந்தனர். அப்போதுதான் திரையுலகை சேர்ந்த சிலரே மக்களால் சம்பாதிக்கும் நாம் அவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாமா என்று பேச ஆரம்பித்தார்கள். சில தினங்கள்ல நடிகர் சங்க நிர்வாகிகளான கார்த்தி, விஷால் உள்ளிட்டோர் நிவாரண நிதி அளிப்பு படலத்தை ஆரம்பித்து வைத்தனர். சில நடிகர்கள் அடுத்தடுத்து நிவாரண தொகை வழங்கினார்கள். நடிகர் ரஜினி தன் பங்குக்கு 10 லட்சம் வழங்கினார் டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது சென்னையை பெருவெள்ளம் தாக்குவதற்கு முன். அப்புறம் ஆள் சத்தத்தையே காணும். இவருக்கு தான் நாட்டிலே மிகப்பெரிய ரசிகர் மன்றம் எல்லாம் உண்டு. அவர்கள் இந்த வெள்ள நிவாரணம் எதிலும் ஈடுபட்டதாக தகவலே இல்லை. தலைவர் மாதிரியே இவர்களும் அமைதியாகிவிட்டனர் போல. அதன் பிறகு இந்த நடிகர் அவ்வளவு தந்தார், அந்த நடிகர் இவ்வளவு தந்தார் என்று அளந்து விட்டார்கள். அவரவர் ரசிகர்கள் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் புண்ணியத்தால் வழங்காத பணம் எல்லாம் நிவாரண நிதியாக குவிந்ததுதான் சோகம். நடிகர் விஜய் 5 கோடியுடன் காத்திருக்கிறார், தன் கல்யாண மண்டபங்களை எல்லாம் மக்களுக்கு திறந்து விட்டார் என்றெல்லாம் தகவல் பரப்பினர். விசாரித்துல அவர் எந்த நிதியும் தரவில்லை, மண்டபங்களையும் திறக்கவில்லை என்று தெரிய வந்தது. அதுவும் அந்த தேதிகள்ல அந்த மண்டபங்கள்ல திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தன. அடுத்து அஜித் 60 லட்சம் அள்ளி கொடுத்தார், தன் வீட்டை கூட மக்களுக்காக திறந்து வைத்தார் என்று ரெக்கை கட்டி பறந்தது இன்னொரு செய்தி. ஆனால் அவரும் அப்படி எதுவும் தரவில்லை. பெருமழை நாளன்று அவர் வீடு பூட்டப்பட்டிருந்ததாம். கமல் எந்த நிதியும் வழங்கவில்லை. இப்படி வழங்காத நீதிக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி எதற்கு? முதல் காரணம் அந்தந்த நடிகளோட ரசிகர்கள் தான். இந்த பொய்யான தகவல்களை நம்பிக்கொண்டு இவரே இவ்வளவு கொடுத்து விட்டார், அவர் ஏன் கொடுக்கவில்லை என்று இணையதளத்தில் சண்டையிட்டுக் கொண்டதுதான் மிச்சம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.